2026 டி20 உலகக்கோப்பை தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது. டிம் செய்ஃபெர்ட் மற்றும் ஃபின் ஆலன் ஜோடி 175 ரன்கள் குவித்து டி20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே எந்தவொரு விக்கெட்டுக்கும் அமைக்கப்பட்ட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் என்ற புதிய உலக சாதனையை படைத்துள்ளது. குரூப் டி பிரிவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற அமீரக அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த அமீரக அணிக்கு ஆரம்பம் சிறப்பாக அமைந்தது. விக்கெட் கீப்பர் ஆரியன்ஷ் சர்மா 8 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் கேப்டன் முகமது வாசிம் மற்றும் அலிஷான் ஷராஃபு ஜோடி நியூசிலாந்து பந்துவீச்சாளர்களை திறம்பட எதிர்கொண்டது. இந்த ஜோடி இரண்டாவது விக்கெட்டுக்கு சதம் கடந்து அசத்தியது. 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு டிம் செய்ஃபெர்ட் மற்றும் ஃபின் ஆலன் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். முதல் பந்திலிருந்தே இந்த ஜோடி அமீரக பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தது. பவர் பிளே ஓவர்களில் மட்டும் நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 78 ரன்களை குவித்தது. டிம் செய்ஃபெர்ட் வெறும் 23 பந்துகளிலும் ஃபின் ஆலன் 27 பந்துகளிலும் அரை சதம் கடந்தனர். அமீரக பந்துவீச்சாளர்களால் இவர்களை பிரிக்கவே முடியவில்லை. இறுதியில் நியூசிலாந்து அணி 15.2 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 175 ரன்கள் எடுத்து 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 28 பந்துகள் மீதமிருந்த நிலையில் நியூசிலாந்து வெற்றியை வசப்படுத்தியது. டிம் செய்ஃபெர்ட் 42 பந்துகளில் 12 4, 3 சிக்சர்களுடன் 89 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஃபின் ஆலன் 50 பந்துகளில் 5 4, 5 சிக்சர்களுடன் 84 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்து மொத்தமாக 25 பவுண்டர்கள் அடித்து இருந்தனர். டி20 உலகக்கோப்பை வரலாற்றில் எந்தவொரு விக்கெட்டுக்கும் அமைக்கப்பட்ட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் இதுவாகும். இதற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்தின் ஜோஸ் பட்லர் மற்றும் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஜோடி குவித்த 170 ரன்களே சாதனையாக இருந்தது. சர்வதேச டி20 போட்டிகளில் 150 ரன்களுக்கு மேலான இலக்கை விக்கெட் இழக்காமல் சேஸ் செய்வது இது 6வது முறையாகும். இதில் நியூசிலாந்து அணி மட்டும் 2 முறை பாகிஸ்தானுக்கு எதிராக 2016ஆம் ஆண்டிலும் தற்போது அமீரகத்திற்கு எதிராகவும் இந்த சாதனையை செய்துள்ளது. மேலும் டி20 உலகக்கோப்பை வரலாற்றில் இது 7வது 10 விக்கெட் வெற்றியாகும். இந்த போட்டியின் மூலம் ஃபின் ஆலன் மற்றும் டிம் செய்ஃபெர்ட் ஆகிய இருவரும் சர்வதேச டி20 போட்டிகளில் தலா 100 சிக்சர்களை பூர்த்தி செய்துள்ளனர். மார்டின் கப்டில் 173 சிக்சர்கள், காலின் முன்ரோ 107 சிக்சர்கள், கிளன் பிலிப்ஸ் 101 சிக்சர்கள் ஆகியோருக்குப் பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய நியூசிலாந்து வீரர்கள் இவர்களே. இந்த அபார வெற்றியின் மூலம் நியூசிலாந்து அணி தனது நெட் ரன் ரேட்டை வெகுவாக உயர்த்திக் கொண்டுள்ளது.